ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு ரெகுலேஷன் 25 புது சிலபஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி படிக்கிறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக அப்கமில் எல்லாருக்குமே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுனாலே போதுமானது. இது போக ரெட் கலரில் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்டது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எல்லோ கலரில் ஷேர் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் நிறைய டைம்ஸ் கேட்ட கொஸ்டின். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு சி இது ஃபஸ்ட்டு யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் உங்களுக்கு அல்கோரிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ரேட்டர் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பைலர் அண்ட் இட்ஸ் பர்பஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி இது ரொம்ப முக்கியம். அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளோ சார்ட் கான்செப்ட் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது நான் ஃப்ளோ சார்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கலாம் இதை தான் கேட்பாங்கன்னு கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சிம்பிள் சின்டெக்ஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் மோஸ்ட்லி உங்களுக்கு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்து அதோட அவுட்புட் கேட்கலாம். பிகாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. ஒரு சில டைம் வந்து ஒரு தியரி கொஸ்டினும் அதாவது சப்டிவிஷன்ஸாக கொடுத்து தியரி கொஸ்டினும் அது கீழே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டினும் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு நீங்கள் படிக்கிறப்ப ஜென்ரலாக எப்படிலாம் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் கேட்குறப்போ உங்களால் வந்து ரிலேட்டாகாச்சும் உங்களால் ஒரு கோடிங் ஓனாக எழுத முடியாது. அதனால தான் ஸோ இதில் நான் கொடுத்துருக்க கான்செப்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இது ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சு இதை பார்த்துட்டிங்கன்னா வேறு கான்செப்ட் கேட்டாலும் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் நெஸ்டட் இஃப் ரொம்ப முக்கியம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் சியும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டிஃபரன்ஷியேட் ஒயில் அண்ட் டூ ஒயில் லூப் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது ரெண்டு நல்லா படிச்சிங்களே போதுமானது. ப்ரோக்ராம்ஸும் ஃபிபோனாச்சி சீரிஸும் ஸோ ஸ்விட்ச் கேஸ் வச்சு கேட்டிருக்க மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி பேசிக் சின்டெக்ஸும் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஜென்ரலாக ஒரு கோடிங் எழுத முடியும். ஸோ இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்கமில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பிளேலிஸ்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.